ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ரிப்பன் பக்கோடா பூண்டு சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான ஓலை பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பக்கோடா செய்கிறதுக்காக 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளவு தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் குருணைகள் இருக்கும். ஜல்லடையில் கொட்டி நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. நைஸாக சளிச்சு எடுத்தாச்சு. இது கூட எந்த டம்ளரில் நம்ம பொட்டுக்கடலை அளந்தெடுத்தோமோ அதே டம்ளரில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். 6-7 பூண்டு பல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாவு அளந்த கப்பில் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட சூடான எண்ணெயை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். பூண்டை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நம்ம சேர்த்தோம்னா அச்சுத்தட்டில் இருக்க ஹோல்ஸில் அடைக்காமல் வரும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. ஏற்கனவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டு தண்ணியையும் சேர்த்துக்கணும். நல்லா பிசைஞ்சிருங்க. இது கூட பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பச்சை தண்ணி தான் நான் சேர்த்து பிசைகிறேன். மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். மொத்தமாக இந்த மாவு பிசைகிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. 3/4 கப் அளவு தண்ணி பச்சை தண்ணியும் நம்ம ஏற்கனவே பூண்டு அரைச்ச தண்ணி 1/4 கப் அளவு நான் சேர்த்துருந்தேன். இந்தளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை மூடி போட்டு வச்சிடணும், அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிட்டு உரலுக்கு தகுந்த மாதிரி மாவை உருட்டிட்டு உள்ளே வச்சிடணும். கேப் இல்லாமல் மாவை நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு கடாயில் சீவல் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பெரிய முறுக்கு போல் சுட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுறணும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். பூண்டு சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த பூண்டு பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓலை பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.